சென்னை, நாமக்கல் உட்பட 7 இடங்களில் பிஎஸ்கே இன்ஜினியரிங் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை இணை ஆசிரியர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க, எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுகிறது, என்னென்னலாம் கைப்பற்றியிருக்காங்க, முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். கார்த்திகா, தற்பொழுது தமிழகத்தில் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு பல இடங்களில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பட்டுவாடா செய்வதற்காக என்ற தகவலின் அடிப்படையில் கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல ரகசிய தகவலின் அடிப்படையில் தற்பொழுது 2 விதமான இடங்களில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் பிஎஸ்கே இன்ஜினியரிங் கட்டுமான குழுமத்துக்கு தொடர்புடைய 7 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னையில் 3 இடங்களிலும் அதே போல நாமக்கல்லில் 4 இடங்களிலும் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் மிகவும் முக்கியமான ஒரு நபர். அவர் பெயர் பெரியசாமி. அவரும் அவரது நண்பர் சுப்பிரமணியனும் சேர்ந்துதான் தமிழகம் முழுவதும் உள்ள பொதுப்பணித்துறை, நீதிமன்ற கட்டடங்கள், அதே போல ஆட்சியர் ஒருங்கிணைந்த ஆட்சியர் வளாகங்கள், காவல்துறை கட்டடங்கள், அதே போல பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட கட்டடங்கள் ஆகிய பணிகளை செய்து வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமான அரசு ஒப்பந்ததாரர்களில் பெரியசாமி ஒருவர் என்று தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். அதே போல கல்வி நிறுவனங்களையும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஒப்பந்ததாரர் பெரியசாமியின் மகன் அருண்குமார், அவரது வீடு சென்னையில் இருக்கிறது, அங்கும் சோதனைகள் நடைபெற்று வருகிறது. அதே போல ஒப்பந்ததாரர் பெரியசாமியினுடைய மகன் அசோக் குமார், அவரது வீடு மற்றும் அவரது மில் ஆகியவை, தொழிற்சாலை ஆகியவை நாமக்கல்லில் அமைந்திருக்கிறது. அங்கும் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். அருண்குமார், அசோக் குமார் ஆகியோர் நிர்வகிக்கும் கொங்குநாடு பொறியியல் கல்லூரி மற்றும் சரண்யா மில் ஆகியவற்றில் தற்பொழுது சோதனை என்பது நடைபெறுகிறது. அதே போல பண்ணை வீடு சேலம் சாலையில் இருக்கிறது, மோகனூர் சாலையில் உள்ள இன்னொரு வீடு ஆகிய இடங்களில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இதன் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடந்த 2016ஆம் ஆண்டு ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டார்கள். அப்போது ஒப்பந்ததாரர்களாக இருந்த சுப்பிரமணியன் மற்றும் பெரியசாமி ஆகியோர் வீடுகளிலும் சோதனைகள் செய்தார்கள். எனவே அதற்கும் அப்போதும் பெரியசாமியோட வீடு சோதனைக்கு உள்ளானது என்பதை நாம் பார்க்கிறோம். இது சம்பந்தமாக தான் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது பெரியசாமியின் கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடந்தது. அந்த சோதனையின் போது சுப்பிரமணியம் தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் சென்னைக்கு. அதில் மன சோர்வடைந்து சுப்பிரமணியன் தனது மோகனூர் பண்ணை வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கு தற்பொழுது சிபிசிஐடி விசாரணையில் நிலுவையில் இருக்கிறது. சுப்பிரமணியனும் அதே போல பெரியசாமியும் சேர்ந்துதான் சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை, பொதுப்பணித்துறை அலுவலகங்கள், தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்ட புதிய பொதுப்பணித்துறை அலுவலகங்கள், நீதிமன்ற கட்டடங்கள், ஆட்சியர் மற்றும் காவல்துறை அலுவலகங்கள் ஆகியவற்றை ஒப்பந்தம் மூலமாக எடுத்து கட்டியிருக்கிறார்கள். அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மிக மிக நெருக்கமானவர் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலக கட்டடம், திருச்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியர் அலுவலக கட்டடம், அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய சிஎம்டிஏ நவீன கட்டடம், சென்னையில் இருக்கக்கூடிய இன்னும் பல பொதுப்பணித்துறை கீழே வரக்கூடிய கட்டுமான பணிகள் எல்லாம் ஒப்பந்தம் எடுத்து இந்த பெரியசாமி என்பவர் கட்டியிருக்கிறார். எனவே தற்பொழுது ரகசிய தகவலின் அடிப்படையில் பணப்பட்டுவாடாவிற்கு பணத்தை பதுக்கி இருக்கிறார்கள் என்ற தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக முதல் கட்டமாக கூறப்பட்டிருக்கிறது. முக்கியமாக கணக்கில் வராத ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக தகவல் முதல் கட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு ரொக்கம் சிக்கி இருக்கிறது என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பில்லை. ஆனால் இது தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையிலும் பெரியசாமியினுடைய மகன் அருண்குமார் வீட்டிலும் தற்பொழுது சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு கட்டமான சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் 11 இடங்களில், சென்னையில் 10 இடங்கள், திருநெல்வேலியில் 1 இடம், மொத்தம் 11 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொள்கிறார்கள். இந்த சோதனை முழுக்க முழுக்க பினான்சியர்கள் சம்பந்தப்பட்டது. அதாவது இந்த தேர்தலை மையமாக கொண்டு பணப்பட்டுவாடா செய்வதற்கு சில பினான்சியர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் சுஜய் ரெட்டி என்று 2 நபர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பது
தொடர்ந்து நிலுவையில் இருக்கிறது. இவர்கள் பணப்பட்டுவாடா சம்பந்தமாக இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரணை செய்த வருமான வரித்துறை அதிகாரிகள் அடுத்த கட்டமாக தற்பொழுது 11 இடங்களில் சோதனை என்பது மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பிஎஸ்கே இன்ஜினியரிங் கட்டுமான நிறுவனம், அரசு ஒப்பந்ததாரர் வீடு மற்றும் அலுவலகங்கள், அவரது மகன்கள் நடத்தும் தொழிற்சாலைகள் மற்றும் கல்லூரிகளில் சோதனை. இன்னொரு பக்கம் பணப்பட்டுவாடாவிற்காக பினான்சியர்கள் பணத்தை பதுக்கி இருக்கிறார்களா என்ற கோணத்தில் 11 இடத்தில் சோதனை என 2 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கார்த்திகா, கண்டிப்பாக இந்த நிறுவனம் பல அரசு ஒப்பந்தங்களை எடுத்து நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த நிறுவனத்தின் பின்னணி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த நிறுவனம் பண்ணியிருக்கிறது, அது குறித்த தகவல் பதிவு பண்ணுங்க. பிஎஸ்கே ஆர் பெரியசாமி நாமக்கல் மாவட்டத்தில் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு அரசு ஒப்பந்ததாரர். இவரும் இவரது கூட்டாளியுமான சுப்பிரமணியம் இருவரும் சேர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் அரசு கட்டட ஒப்பந்தங்களை எடுத்து கட்டியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1997ஆம் ஆண்டிலிருந்து இவர்கள் இந்த தொழிலில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இருவரும் சேர்ந்து சென்னை தலைமை செயலக வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை, பொதுப்பணித்துறை அலுவலகங்கள், ஒருங்கிணைந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் நீதிமன்ற கட்டடங்கள், காவல்துறை அலுவலகங்கள் ஆகியவற்றை எடுத்து ஒப்பந்தம் மூலமாக கட்டியிருக்கிறார்கள். கடந்த 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை என்பது 45 இடங்களில் நடத்தப்பட்டது. அப்போது பெரியசாமியினுடைய வீடு, அதே போல அவரது கூட்டாளியாக இருந்த சுப்பிரமணியத்துடைய வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை என்பது நடத்தப்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் தேர்தலை மையமாக கொண்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது பெரியசாமியினுடைய வீடு, அலுவலகங்கள் மற்றும் அவரது மகன்கள் நடத்தும் கல்லூரி, தொழிற்சாலைகளில் சோதனை என்பதை செய்து வருகிறார்கள். இதுவரைக்கும் கணக்கில் வராத ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிறுவனம் அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நெருக்கமாக இருப்பதால் பணப்பட்டுவாடாவிற்காக இந்த நிறுவனத்தை சில தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் என்பது வருமான வரித்துறை அதிகாரிக்கு எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் தான் இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் எவ்வளவு ரொக்கம் என்பது கைப்பற்றப்பட்டிருக்கிறது, இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, ரொக்கம் பண பரிவர்த்தனை தேர்தல் சம்பந்தமாக நடந்திருக்கிறதா என்பது குறித்து முழுமையான தகவல் வெளியிடப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். வருமான வரித்துறை மட்டுமே இந்த சோதனையில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறது. இதில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக பதுக்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் தேர்தல் பறக்கும் படையினரும் இணைந்து செயல்படுவார்களா? இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக தேர்தல் பறக்கும் படை இருக்குமா? பறக்கும் படை அதிகாரிகளும் அதே போல வருமான வரித்துறை அதிகாரிகளும் 2 குழுக்களாக பிரிந்து இந்த சோதனையை செய்து வருகிறார்கள். குறிப்பாக பறக்கும் படையை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய எல்லை சாலையில் வரக்கூடிய வாகனங்களை சோதனை செய்வது, அதே போல சந்தேகப்படும்படியான நபர்களை சோதனை செய்வதுதான் அவருடைய முக்கிய கடமையாக இருக்கிறது. பறக்கும் படைக்கு ஒரு வீட்டிற்குள் சென்று சோதனை செய்வதற்கான அதிகாரம் என்பது கொடுக்கப்படவில்லை, வழங்கப்படவில்லை. எனவே பறக்கும் படையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தகவல் கிடைத்தால் உடனடியாக வருமான வரித்துறையைத்தான் அவர்கள் நம்பியிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் சொல்லி அவர்கள் முறையாக சர்ச் வாரண்ட் என்று சொல்வார்கள், சோதனை ஆணையை பிறப்பிக்க வேண்டும். அந்த சோதனை ஆணை பிறப்பிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு சோதனை என்பது நடத்தப்படும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையாகவே இது பார்க்கப்படுகிறது. இதில் இதுவரைக்கும் தேர்தல் பறக்கும் படையினர் ஈடுபடுத்தப்படவில்லை. ஏனென்றால் இது வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு தனியாக அவர்கள் பிரத்யேகமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த சோதனையில் தற்பொழுது அடுத்த கட்டமாக இன்னும் பல இடங்களில் விரிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கருதுகிறார்கள். கார்த்திகா, பிஎஸ்கே கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான கிட்டத்தட்ட 11 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் கணக்கில் காட்டப்படாத பல ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்ட பணங்களும் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை துணை ஆசிரியர் மகாலிங்கம் பகிர்ந்து கொண்டார். நன்றி மகாலிங்கம்.